ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆசைக்கோசரம் வாங்குவோம். அது நல்லா குட்டி நிறையா போடும். அதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அதாவது சேல் பண்ணுறது. ஸோ அதை அடுத்த லெவலுக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதே நான் பிஸ்னஸாக பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு டவுட் மாதிரி வருது. என்னோட ஒரு அனுபவத்தில் அடுத்த லெவல், அதாவது ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இது பண்ணிடுறோம். பட் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க. இது வந்து ஆசைக்கோசரம் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். நீங்கள் வேணான்னு சொல்ல குட்டி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அமௌண்ட்டும் வரதாகட்டும் சூப்பராக வரும். அதே இது நீங்கள் ஒரு அமௌண்ட் ரீதியாக, அதாவது மணி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் நிறையா தேவைப்படுது, இந்த கப்பீஸ் நான் வாங்கினா நிறையா குட்டி போடுச்சுன்னா காசு நிறையா வருமாமா அப்படி சொல்லிட்டு ஒரு கப்பி வெரைட்டி சும்மா உதாரணத்துக்கு இந்த கோயிலே ரெட் இயர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பேர் 1000 சொன்னால் கூட ப்ரீடிங் பேர் அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்குது. இதெல்லாம் வாங்கின உடனே நானுமே ஸ்டார்டிங் ஆரம்பித்த புதுசில் எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்த லெவல் நம்ம போகலாண்டா, கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பிலாம் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறப்ப அந்த ஒரு பிங்க் கலருங்க. ஸோ அது பேர் அப்போ நல்லா பீக்கில் இருந்துச்சு. பேரே 250 ரூபாய், நம்ம 350 ரூபாய் 250 ரூபாய்க்கும் வாங்கினேன். வந்த உடனே எனக்கு ஒரு 6 குட்டி போட்டுருச்சு. அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு 6 குட்டி நம்ம நினச்சி போயிரு. பேர் வந்து ஒரு பேரோட விலை நம்ம 250 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம். ஸோ 350 ரூபாய்க்கு வாங்கினோம். பேர் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டால் கூட 3 பேர் அது வந்து 600 ரூபா. வந்த உடனே 600 ரூபா. ஸோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இது வந்துடும். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் அது நடக்காதுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு கப்பி குட்டி சின்னதுலேருந்து பெருசாகிறது குறைஞ்சபட்சம் 4 மாதங்க. ஸோ அந்த 4 மாதத்தில் ஒரு 100 குட்டி இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க. 100 குட்டியில் அதிகபட்சம் 40 to 60 குட்டி தான் அந்த எக்ஸாட்டிக் கப்பியை காப்பாற்ற முடியுது. நார்மல் கப்பினா அது நீங்கள் 100 குட்டி போடுறதும் 100மே பெருசுப்படுத்தலாம். ஆனால் அந்த எக்ஸாட்டிக் கப்பி, அதாவது அந்த வெரைட்டி கப்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் அப்படியே இருக்குது. ஸோ நானுமே ஆசைக்கு ஃபஸ்ட் இடத்துலலாம் ட்ரை பண்ணேன். பட் இதுதான் ரியாலிட்டி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எடுத்த உடனே ட்ரை பண்ணும்போது, சின்னதாக ட்ரை பண்ணும்போது நார்மல் கப்பி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு கப்பி அதான் வாங்குவோம். சூப்பராக இருக்கும், அதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். இந்த எக்ஸாட்டிக் கப்பிக்கு போனால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். நான்லாம் ஆரம்பித்த புதுசில் என்கிட்ட நிறைய பேர் எப்பா நானும் தான் வச்சுருக்கேன் நார்மல் கப்பி, அதெல்லாம் என்கிட்ட எப்படி இருக்குது தெரியுமா, இந்த கப்பியில் என்னப்பா செட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கே வருவாங்க நிறைய பேர். எங்கிட்ட வாங்கினவங்க கூட இருக்க மாட்டாங்க, யார்ட்டையோ வாங்கினவங்க என்கிட்ட வந்து சண்டைக்கு போடுவாங்க. ஏன்னா ரியாலிட்டியில் இதுதான் பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, நான் வந்து ஒரு பேர் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ இந்த ஒரு பேர் தான், ஏன்னா இந்த எக்ஸாட்டிக் கப்பில் ரொம்ப காசு அதிகம். ஒரு பேர் வாங்கிட்டு வரேன். இந்த ஒரு பேர் வந்து வந்த உடனே ஒரு 7 குட்டி 8 குட்டியே போடுங்க. தயவு செஞ்சு அந்த குட்டிங்களை வித்துறாதீங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி விற்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தான் லாஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 குட்டி நல்லா பெருசாயிரும். அந்த பெருசாகும்போது அதை வந்து உங்களுக்கு பேரண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தயவு செஞ்சு வித்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல விற்கும் போது நல்ல ரேட்டுக்கு போகிற மாதிரியே இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் நிறையா தேவைப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுன்னு வெரைட்டி செட்டான கப்பி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி வெரைட்டி வாங்கி வீட்டில் விடுறதுங்கிறது பிரச்சனை இல்லைங்க. அது வந்து உங்களுக்கு செட் ஆகணும். உங்கள் தண்ணிக்கு அடாப்ட் ஆகி குட்டி போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து எடுத்தோடனே எல்லாமே நடக்காது. இப்போ ஒரு 10 பேர் வெரைட்டி ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 5 வெரைட்டி 6 வெரைட்டி தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ அந்த செட் ஆகிற வெரைட்டிலேருந்து வித்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக திருப்பி நம்ம வித்துட்டு வேறு வெரைட்டி வாங்கலாம்டா அப்படி சொல்லி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாட்டி ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 6-7 வெரைட்டி வாங்குறீங்களா, உங்களுக்கு எந்த வெரைட்டி செட் ஆகுது, ஸோ அந்த வெரைட்டியை விற்காமல் கொஞ்சமாக வச்சுருங்க. அதை ப்ரீட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 6 மாதம் வரைக்கும் வளர்த்தி வச்சுக்கோங்க. ஒரு 25 பேர் 30 பேர் ஆகுதுன்னா அப்போ விற்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதுவுமே எப்படி விற்கிறதுனா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கப்பி இதை வந்து நான் 260 ரூபாய்க்கு விற்றேன். நான் விற்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ரேட் அதிகமாக விற்றாங்க. என்கிட்ட விற்கும்போது கூட சொன்னாங்க, டே இதே கூட இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமாடா, நானே எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்து வாங்கணும் தெரியுமாடா, இதை கூட எவ்வளோ கம்மியாக விற்கிறேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது தப்பு இல்லைங்க. என்னென்னா நம்மளுக்கு உண்டான ப்ரைஸ் கிடச்சா போதும், நம்மளுக்கு இந்த வளர்த்துன தீனி அது செலவு வந்தால் போதும்டா, அது உண்டான மார்ஜின் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்க பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விற்கிறாங்க, நம்மளும் அவ்வளோ விற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்குன்னு இருக்கிற கஸ்டமர் பாதிப்பாங்க. என்னடா இவன் இவ்வளோ ரேட் சொல்கிறான், வேணாண்டா, ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு தான் இவன்ட்டி இருக்குது, இவன்ட்டு நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ரைஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ரெட்டு. ஸோ இந்த ஜெர்மன் ரெட்டு எல்லாருக்குமே தெரியும். என்னோடய வீடியோ போய் பாருங்கள். பேர் 15 ரூபாய்க்குலாம் கொடுத்தேங்க, பேர் 8 ரூபாய்க்குலாம் கொடுத்தேன். ஏன்னா அப்போ என்கிட்ட வாங்க அந்தளவுக்கு பெரிய கூட்டம் வரல, ஓகேங்களா? ஏன்னா குட்டி பாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 50 குட்டி 60 குட்டி வரும். குட்டியும் நல்லா பெருசாகும், மீனும் இறக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறது? ஸோ சரி ஓகே 15 ரூபா பேர் 8 ரூபா அப்படிலாம் விற்றேன். அப்போ வந்து
ஒரு இது வந்துச்சு, அதாவது பரவாயில்லடா இந்த தம்பிகிட்ட கொஞ்சம் நல்லா ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு நேம் ஒன்று வந்துச்சு. கஸ்டமர்லாம் நிறைய பேர்த்த பிடிச்சோம். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருந்து நம்ம வளர்ந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து ஆஃப் பிளாக் கப்பி மேக்ஸிமம் மீன் இறக்கவே இருக்காது. ஸோ அப்படிலாம் கொடுக்கும்போது என்னென்னா இந்த கப்பீஸ் கொடுக்கும்போது என்னென்னா இந்த ஃபாக்ஸ்டெயிலும் வாங்குவாங்க. ஃபாக்ஸ்டெயில் வாங்கும்போது என்னென்னா ஒரு ஓகேங்க சின்னதெல்லாம் ஒரு சின்ன பஞ்ச் ஒரு 30 ரூபாய்ங்க 40 ரூபாய்ங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு அது ஒரு இன்கம் மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் அடிஷ்னல் இன்கம் மாதிரி இப்படிலாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் வரணுமே தவிர எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸ்க்கு நம்ம விற்க முடியாது. ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் எல்லாருமே லாக் ஆகிறோம். இப்போ நம்ம ஒரு கப்பீஸ் வாங்கிட்டு வரோன்னா இப்போ வந்து நான் இதை ஆசைப்பட்டு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் பேர் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அது என்னோட தனிப்பட்ட விருப்பங்க. நான் கொண்டு போய் பெட் ஷாப்பில் கொண்டு போய் அண்ணா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்குலாம் எடுத்துக்க வேணாம், எனக்கு ஒரு 700 ரூபாய்க்கு கொடுங்க. ஸோ அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த அண்ணா வந்து சண்டைக்கு வந்துடுவார். ஏன்னா நானும் ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கோம் தான். ஒரு அக்ரம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே சொல்கிறேங்க, இந்த கப்பியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் ஒரு பேர் 300, இது வந்து சேலுக்கு இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஒரு வீடியோக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஒரு 300 ரூபா சொல்கிறேன்னு வச்சுக்கோ, தம்பி 300 ரூபாயா, அங்கே கடையிலாம் வெறும் 30 ரூபாய்க்கு தராங்க தெரியுமாப்பா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த கப்பிலாம் தெரியாது. ஸோ பொதுவாக கப்பி 30 ரூபாய்க்கு தராங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பி விற்றாவே போதும் இந்த கடைகளில். ஏன்னா அதுதான் பேசிக் மோட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது அதுதான் பிரச்சனையே. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலுப்பு சங்கட்டை வரதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பீஸ்னால தான். என்னன்னா மிக்சடு கப்பியை கொண்டு வருவாங்க. ஸோ அதே ரேட்டு ரொம்ப ரேட் விற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப விலை போகாது. ஸோ என்னென்னா நம்மள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, தம்பி நான் ஒரு கடையில் கொடுத்தேன்ப்பா வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா என்னப்பா அப்படி சொல்லிட்டு எனக்கு எங்கேயும் வெளியூர் வந்து எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீடியோ அனுப்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பார்த்தா மிக்சடு கப்பியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வேல்யூ இல்லைங்க. ஸோ நம்ம அதை விற்கிறதுங்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அதுதான் பிரச்சனை. சரிப்பா நான் இது எப்படிப்பா மார்க்கெட் பண்ணுறது, எப்படிப்பா விற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக நீங்கள் வளர்க்க ஆரம்பித்த உடனே சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் போதும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கிற ஒரு கஸ்டமர் வந்து அவங்களே பிடிச்சி கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே என்னென்னா அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல மாட்டோம். நான் வளர்த்துறதுங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது, ஆனால் விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. நீங்கள் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கள், நல்லதாக கெட்டதா கண்டிப்பாக எதிர்ப்பும் பண்ணுவானுங்க. நான் ஆரம்பிக்கும் போது என்னடா அந்த மீனை வளர்த்திட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சானுங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஒரு க்ரோ ஆகிட்டிங்கனாவே அவனுங்களுக்கு சந்தோஷமா, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக 1-2 தடங்கள் வரதான் செய்யும், 1-2 பேர் நெகட்டிவாக சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாமையோ இல்லை எப்படியுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிங்கில் அடுத்தது வந்து வளர்த்துறதுங்கிறது எப்படி ப்ரோ வளர்த்துறது, ஸோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே வரும். இந்த குட்டி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. என்னென்னா இந்த குட்டியை வந்து தண்ணி மட்டும் மாற்றிடக்கூடாது. ஸோ என்னடா எனக்கு புரியலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டி அதிகபட்சம் ஒரு நாள்லையோ இல்லை ஒரு 5 நாள்லையோ அது நீங்கள் எந்த இடத்துல மாற்றுறீங்களோ அந்த இடத்துலையே விட்டுருங்க. அதுக்கு தண்ணி மாற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. மீன் நல்லா க்ரோ ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் மீன், அதாவது தண்ணி வந்து சூப்பரான தண்ணி தாங்க. இந்த ஆல்கேன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த வெயில் பட்டால் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசம் பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோ மீன் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எத்தனை மீன் பாருங்கள். ஸோ இப்படியே விட்டால் சீக்கிரமாக க்ரோத் ஆகுமே தவிர மீன் இறக்காது. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எங்கள் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுவும் க்ளீன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, நல்லா நாரை வச்சு சுரண்டி பளிச்சுன்னு தப்பாகி அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி வளர்த்துனா தான் மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தப்புங்க. அப்படி நீங்கள் வளர்த்தணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி வளர்த்தனால மீன் வந்து இதாகும். சரி தண்ணியே எப்படி மாற்றாம மீன் உயிரோடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு 4 நாள் 5 நாளே தண்ணி வந்து ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆச்சுன்னா தண்ணி டாப் அப் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கீழே இருக்க அழுக்க கூட உரியணுன்ட்டே இல்லை. இதுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் எதுவுமே கொடுக்காட்டியுமே மீன் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா க்ரோத் ஆகும். ஏன்னா அதில் விழுகிற பூச்சியோ இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சி சூப்பராகும். அதுக்குன்னு நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறங்கிற பேரில் குட்டியை நல்லா கேர் பண்ணுறங்கிற பேர்லன்னா ஃபுட்டு வந்து ஊர்பட்டதை அள்ளி போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இறக்கும். ஸோ இங்கே தான் எல்லாருமே தப்பு பண்ணுவோம். குட்டி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை பாட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ஃபுட்டு என்ன ஆகுனா கீழே தான் போய் அடியில் தான் போய் இருந்து அமோனியா நிறையா அந்த தண்ணி ஸ்மெல் அடித்து கடைசியாக மீன்ஸ் ஆகும். ஸோ இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு இஷ்யூஸ் ஆகுது. இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அதுவாகவே கூட குட்டி க்ரோத் ஆகும். நீங்கள் குட்டி ஃபுட்டே கொடுக்காட்டி கூட நல்லா மீன் க்ரோத் ஆகும். ஃபுட்டு கொடுக்குறங்கிற பேரில் ஓவர் ஃபீடிங் கொடுத்துறாதீங்க, மீன் செத்து போயிடும். ஓவர் ஃபீடிங் எப்படின்னா மீன் சாப்பிடாமே இருக்கும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து திருப்பி மீன் ஃபுட்டு போடுவாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து ஓவர் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அதாவது மீனுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு டைம் ஃபுட்டு போடுறீங்களா, மேலே இருந்துச்சா தயவு செஞ்சு அந்த மீன் ஃபுட்டை எடுத்துருங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு நாள் கழிச்சு போடுங்க.
அடுத்தலாம் நீங்கள் மீன் ஃபுட்டே போட வேண்டியதில்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போடுற முறை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரிப்பா இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் சேல் ஆகுமா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணாலும் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் அடிஷ்னலாக ஏதோ ஒன்று பண்ணுப்பேன். மீனோடையே இது மாதிரி இந்த விவசாயம் பண்ணும்போது என்ன ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னை மரம் வச்சுருப்பாங்க. என் ஃப்ரெண்டு தோட்டத்தில் தென்னை மரம் வச்சுருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் போடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு ஹாபியிலையுமே ஃபிஷ்ஷு மட்டுமே விற்கணுன்ட்டு இல்லைங்க, ஃபிஷ்ஷோடய சேர்த்து நிறையா விற்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸோடு நல்லா ப்ரீட் ஆகுங்க. நான் வந்து இங்கே லோக்கலில் 30 ரூபாய் சொல்லி பேர் வந்து விற்றுட்ருக்கேன். நல்ல ஒரு வரவேற்பு தான். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் விற்றா கூட போதுங்க. நல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு 300 ரூபாய்ங்கிறப்போ ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் ப்ரைஸ் தான். கப்பீஸோடு நல்லா ப்ரீட் ஆகும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் குட்டி. ஸோ அதனுடைய குட்டிங்க, ஸ்டெயினுடைய குட்டிங்க. நல்ல உற்பத்தி வந்து சூப்பராகும். சும்மா 2 பேர் வாங்கி விட்டிங்கனாவே நல்ல உற்பத்தி ஆகும். இதை வந்து இதையுமே விற்கலாம். ஒரு பேர் 30 ரூபா அந்த மாதிரி விற்றீங்கனாலும் வாங்க ஆள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட சேர்த்து இந்த ஃபாக்ஸ் டெயில், இந்த கப்பி கிராஸு, பிளான்ட்டு அதெல்லாம் வளர்த்துனாலும் ஒரு நல்ல இன்கம் தான். அதுக்கப்புறம் இந்த சிம்ஸ் மாதிரி வெரைட்டி வளர்த்துங்க. இந்த சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக குட்டி போடுங்க. ஸோ கை வச்சாவே பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் குட்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை குட்டி பாருங்களேன். முதல்ல இங்கே கை வச்சு அதனால தான் இங்கே குட்டி தெரிய மாட்டேங்குது. இது இங்கே தெரியுதுங்களா? அப்படியே கை வைக்க 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 அப்படியே குட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு குட்டியாக இருக்கும். ஸோ எல்லா குட்டி இங்கே ஒதுங்கிருச்சு. ஆனால் நான் ஓப்பன் பண்ணி வச்சோன்னே எல்லாம் இங்கே வெயில் அடிச்சு தான். அதனால் இது அதே மாதிரி வளர்த்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையிலும் தரமாட்டாங்க. நம்மளே தான் ஒரு 6-7 மாதம் வளர்த்தணும். வளர்த்துனா தான் இந்த சைஸ் வரும். இந்த சைஸ் வளர்த்துட்டிங்கன்னா ஈஸிங்க. குட்டி பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேர் நான் வந்து 60 ரூபா 70 ரூபா. ஸோ 70 ரூபாய்னு சொல்லி 4 பேர் வேணால் ஒரு பேர் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு வரவேற்பு இப்போ வரைக்கும் குறையாமல் தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாய்ன்னு கொடுத்தா கூட வாங்க நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ கண்டிப்பாக எடுத்த உடனே ஒரே சின்ன எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே நான் வேகமாக போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சும்மா வரத்துக்கும் போகிறதுக்கும். அதாவது எப்படின்னா, நான் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் இருக்க எல்லா கப்பீஸுமே நான் ஆசைப்பட்டு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரீதியாக வளர்த்தவே இல்லை. சும்மா ஒரு ஆசைக்கோசரம் வளர்த்துவேன். அதுவும் இதெல்லாம் பாருங்கள், எங்கள் அம்மா சும்மா ஒரு 4 பேர் தான் கப்பீஸ் விட்டுருந்தோம். மிக்சர் கப்பி தான் விட்டுருந்தோம். குட்டி பாட்டுக்கு அவ்வளோ குட்டி வருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபீடிங் கூட நான் இது கொடுத்ததில்லை. ஸோ அதுவாக குட்டி பாட்டுக்கு உருப்பட வந்துச்சு. முந்தின தான் பிடிச்சிட்டு போனேன். ஒரு 20 பேரை 30 பேரை பிடிச்சேன். ஸோ அதை கடையில் கொண்டு போய் போட்டு 30 ரூபாய்ன்னு சொல்லி கொண்டு போய் போட்டு நல்ல ஒரு எனக்கும் ஒரு இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன ஃபெயிலியரும் வருங்க. ஸோ ஃபின்ராட் நோய் வரும். இந்த குளிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வட்ட நோய் வரும். ஸோ இதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தண்ணியை சூடாக வச்சுக்கிட்டா மேக்ஸிமம் அந்த மீன் சாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி பாருங்க, நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா வெயில் வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த வெயில் அடிக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகும். சூடானுச்சுன்னா மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த சின்ன சின்ன டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கேர் பண்ணிக்கலாம். க்யூர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே வந்துட்டிங்கன்னா பழகிட்டிங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ தாங்க. மெயினாக மார்க்கெட் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங் அவங்களே யாரோ ஒருத்தர் மூலிமா அப்படியே சொல்லி வர்றது தானே. ஓகேங்களா? நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி இதை மட்டும் பண்ணாமல் இருங்க. என்னென்னா 150 ரூபாய்க்கு வாங்குறோமா, நம்மளும் ஒரு 100 ரூபாய்க்கு பேரை விற்கணும் அப்படிங்கிற ஒரு அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களா பேர், ஒரு 40 ரூபா 50 ரூபா கிடைச்சாலும் போதும். அப்படி விற்றீங்கன்னா கஸ்டமர் பேஸ நிறைய பேர்த்து பிடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து மீன் பத்தாது. அப்புறம் நீங்கள் வாங்கி விற்கும் போது கண்டிப்பாக சொன்னாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கஸ்டமர் பேஸ் நிறையா ஆயிடுவாங்க. மீன் இருக்காது. அப்போ வெளியில் வாங்கி விற்கும்போது ஓரளவுக்கு நீங்களும் வச்சுக்கோங்க. அப்போ எதுவும் சொல்லவே மாட்டாங்க. எடுத்த உடனே அவ்வளோக்கு விற்றீங்கன்னா கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. அதுதான் என்னோடய ஒப்பீனியனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகும். எல்லா வெரைட்டியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வெரைட்டி செட் ஆகுதோ அது கண்டிப்பாக வந்து சூப்பராக வரும். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்காது ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.